நான் போய் அடுப்பு பற்ற வச்சிட்ருக்கேன். எனக்கு உதவியாக கந்தசாமி என்கிற சத்தியமூர்த்தி, செல்வம், நாங்கள் 3 பேரும் ஒரு ஆள் விறகு குடிக்கிறது, ஒரு ஆள் பற்ற வைக்கிறது, ஒரு ஆள் தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த சூழலில் பெரியவர் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோன்னா அப்புறம் எங்கே அந்த பைய அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு ஏன்னா நான் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கும்போதே சந்திரனும் சேத்துக்குழியாரும் இருக்கிற இடத்துல மேக்கியம் ரங்கசாமி என்ன பண்ணிட்டு வந்தான் நேற்று ராத்திரி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது எனக்கு தெரியாது. அப்போ சேத்துக்குழியார் என்கிட்ட கேட்குற, ஏப்பா நம்ம வீட்டில் 2 தங்கச்சி இருக்குன்னு சொன்னீங்கண்ணே. ஆமாண்ணே. அதை எவனாலும் தொட்டா நீயும் நானும் சும்மா விட்டுருவோமா? தப்பா? எப்படின்னு விட முடியும்? அதை விட மோசமான வேலையை அவன் பண்ணிட்டு வந்திருக்காப்பா என்று அவர் சொல்கிறார். எனக்கு பதற்றம் கூடுதலாகி விட்டது. நாம் தானே போனோம், நம்ம மேலேயும் அந்த பழி வருமே என்று. சரின்ட்டு சொல்கிறார், போய் அந்த பயலை பிடிச்சிட்டு வாங்க. எங்கே போனாவன்? அதுங்க எஸ்எல்ஆர் துப்பாக்கியோட கிளம்பிட்டான் அப்படின்னாரு. காட்டில் தேடுறாங்க. தேடி ஒரு குறிப்பிட்ட எல்லையை சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவன் எப்படி போனான், அது எந்த வழியில் போவான் அப்படிங்கிறத சேத்துக்குழியார் கரெக்டாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.